வெல்கம் பேக் டு ஸ்டார் கேமர்ஸ் தமிழ். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தரமான கண்டென்ட் தான் गाइस பார்க்க போறோம். தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க ஃப்ரீ ரெடீம் கோட் கிவ் அவே அப்படினு சொல்லி. ஆமா गाइस, ஃப்ரீ ரெடீம் கோட் கிவ் அவே ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம 350 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா ஒரு ஃப்ரீ ரெடீம் கோட் கிவ் அவே டோர்னமென்ட் நடத்தலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு गाइस. சரி ஓகே, யாராருக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நான் டாப் அப் பிளேயர்ஸ் தான் யூஸ் ஆக போகுது. ஏன்னா டாப் அப் பண்ணாம நிறைய பேர் இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அதை கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூல்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். நோ டீம் அப் கைஸ். உங்கள் ஆப்போசிட் விளாட்றவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஃப்ரெண்டு பிடிக்காம விளாடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா மற்ற பிளேயர்ஸுக்கும் வந்துட்டு இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். நீங்கள் டீம் அப் பண்ணி விளாடும் போது கஷ்டப்பட்டு விளாட்றவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ செகண்ட் வந்துட்டு டைமிங் வந்துட்டு ஷார்ப்பாக வந்துடணும் கைஸ். நான் வந்துட்டு ஒரு ஈவினிங் 7 o'clock வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் நடத்துறேன்னு சொன்னேன்னா நான் உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவேன். அந்த டைமில் கரெக்டாக வந்து இந்த ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்துட்டு ரூம் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு ஒன்று நான் உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். இல்லைனா வந்துட்டு நான் வீடியோவே போட்டுறேன். நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு வந்துடுங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன்னா நான் என்னோட ஐடி ரெக்வஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் ஐடி வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நானே உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். 420 சபரின்னு வரும். சரி நான் பேச அந்த மேட்ரையே நான் மறந்துட்டேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டீம் அப் பண்ணாதீங்க. அப்புறம் டைமிங் வந்துட்டு ஷார்ப்பாக வந்துடுங்க. அப்புறம் இது வந்துட்டு சோலோ டோர்னமெண்ட் தாங்க. ஏன் சோலோ டோர்னமெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 50 ரூபாய் தான் ரெடீம் கோடு கொடுக்குறோம். அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வரவங்களுக்கு கொடுக்கறதுனால அது சோலோ டோர்னமெண்ட் வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு பட்டுச்சு. சரி, அதனால தான் வந்துட்டு நான் சோலோ டோர்னமெண்ட் வைக்கிறேன். அடுத்து வேணால் உங்களுக்கு ஸ்குவாட் டோர்னமெண்ட் வைக்கிறேன், டியோ டோர்னமெண்ட் வைக்கிறேன். இனி போக போக வந்துட்டு நம்ம டோர்னமெண்ட் வச்சுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக. ஸோ கைஸ், நம்ம 350 சப்ஸ்கிரைபர் அடித்ததுக்கோசரம் வெறும் 50 ரூபாய் தான் கொடுப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை கைஸ். சரி, நம்ம சும்மா ஒரு கண்டென்ட் எடுப்போம், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் எடுப்போன்றக்கோசரம் தான் வந்துட்டு நான் 50 ரூபா வந்துட்டு ரெடீம் கோடு கிவ்வே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு வீக்லி வந்துட்டு கொடுத்துருவோம். அதை வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஜெயிக்கிறவங்க வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்துட்டு எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. ஏன்னா வந்துட்டு நம்ப மாட்டாங்க யாருமே. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு உனக்குள்ளேயே உங்கள் பசங்களுக்குள்ளேயே ரெடீம் கோடை வந்துட்டு நீ கொடுத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சையெல்லாம் உண்டாகும். அதனால் ஜெயிக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து நீங்கள் ரெடீம் கோடு போடுறத எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.